வாக்குத்தத்தம் நிறைவேற இன்னும் எத்தனை காலம் காத்திருப்பது என்று இதயம் சோர்ந்து போன ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது அப்போஸ்தலர் 1:5. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆபிரகாம் தன் சூழ்நிலை கருதி மனைவி பேச்சை கேட்டு காத்திருக்க மறுத்ததினால் இஸ்மவேல் என்னும் சந்ததி இன்றளவும் பிரச்சனைக்குரியதாய் இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலர்களோ தேவனுடைய பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தபடியினால் அநேக அற்புத அடையாளங்களை செய்து 5000 7000 என்ற ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்திற்காக குவித்தனர். ஆமங்க, தேவ வாக்கு நிறைவேற சற்று தாமதிக்கும் போது இதயம் சோர்ந்து எதையாகிலும் செய்தால் நமக்கு அது பிரச்சனையை கொண்டு வரும். அதை விட்டுட்டு இன்னும் சற்று நேரம் அவர் வாக்குக்காக காத்திருங்க. அவர் திட்டம் உங்களில் நிறைவேறி மேன்மையான ஸ்தானங்களுக்கு உங்களை கொண்டு போவார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் உம் திட்டம் நிறைவேறி மேன்மையான இடத்திற்கு போக எனக்கு பொறுமை கற்றுத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.